கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் தற்கொலை செய்து கொண்ட கொடநாடு எஸ்டேட் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷின் செல்போன் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வில்லியம் இணைப்பில் இருக்கிறார். வில்லியம், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான பங்களாவில் 2017ஆம் ஆண்டு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றது. இதில் இரவு காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் கார் ஓட்டுநர் கனகராஜ், சயான், வாயார் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் சந்தேகிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் நடைபெற்ற 3 நாட்களில் கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார். மேலும் 10 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த சம்பவம் நடைபெற்ற 6 மாத காலத்திற்குள்ளாகவே அங்கு பணிபுரிந்த கம்ப்யூட்டர், அதாவது கொடநாடு எஸ்டேட்டில் பணிபுரிந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கும் கொடநாடு கொலை சம்பவத்திற்கும் சம்பவம் இரண்டிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என அப்போதிலிருந்தே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் தினேஷ் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய தந்தை போஜனிடம் தினேஷ் பயன்படுத்திய செல்போன் எண் குறித்தும் கொடநாடு கொலை சம்பவம் குறித்தும் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தினேஷ் இறந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அவருடைய செல்போன் குறித்தும் மற்றும் இந்த கொலை சம்பவம் குறித்தும் தனக்கு எதுவும் தெரியாது என அவர் தந்தை தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் அவருடைய தந்தை சொல்லிய அனைத்தையுமே வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது அங்கிருந்து கிளம்பியுள்ளனர். சுமார் 2 மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. நன்றி வில்லியம், விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.